அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் வெப்ப அலை வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் வெப்ப அலை வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதை அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றும் நாளையும் வழக்கத்தை விட 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை கூடுதலாக பதிவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் ஜெயலானி. வானிலை ஆய்வு மையத்தினுடைய அறிக்கை குறித்த விரிவான விவரங்களை சொல்லுங்க. சண்முகவேல், தமிழகத்தில் கடந்த ஒரு மாதமாகவே வெப்பநிலை என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குறிப்பாக 14 மாவட்டங்களுக்கு மேலாக வெப்பநிலை என்பது 100 டிகிரி செல்சியஸை தொட்டிருக்கக்கூடிய நிலை என்பதும் காணப்படுகிறது. இந்த நிலையில் இந்த வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் வெப்பநிலையை பொறுத்தவரை 2 to 4 டிகிரி செல்சியஸாக அதிகமாக இருக்கும் எனவும், அதே போன்று வட தமிழகம் மற்றும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் 4 டிகிரியிலிருந்து 5 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை ஈரோடு மாவட்டத்தில் வெப்ப அலை வீசியிருப்பதாகவும், அதனைத் தொடர்ந்து அதிகபட்சமாக வெப்பநிலை என்பது 40 to 42 டிகிரி செல்சியஸ் வரை 9 இடங்களில் பதிவாகி இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை சேலம் மாவட்டத்தில் 42.3 டிகிரி செல்சியஸ் ஆகும், ஈரோடு மாவட்டத்தில் 42 டிகிரி செல்சியஸ் ஆகும், அதே போன்று திருப்பத்தூர், கரூர் இருக்கக்கூடிய பரமத்தி, வேலூர் ஆகிய பகுதிகளிலும் தொடர்ந்து 40 டிகிரிக்கு மேலாக அந்த செல்சியஸ் வெப்பநிலை என்பது பதிவாகி இருக்கிறது. அதே போன்று தமிழக கடலோர பகுதிகளாக இருக்கக்கூடிய புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 34 டிகிரி செல்சியஸில் இருந்து 38 டிகிரி செல்சியஸ் வரையிலும், அதே போன்று மலை பகுதிகளாக இருக்கக்கூடிய பகுதிகளில் 21 டிகிரி செல்சியஸில் இருந்து 28 டிகிரி செல்சியஸ் வரையிலாக பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை மீனம்பாக்கம் பகுதிகளில் 38.3 டிகிரி செல்சியஸ் மற்றும் நுங்கம்பாக்கத்தில் 36.1 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருப்பதாகவும், அடுத்த 7 தினங்களுக்கு வானிலை என்பது இந்த நிலை என்பது நீடிக்கக்கூடும். அடுத்த 7 தினங்களுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பதையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென் தமிழக மாவட்டங்களாக இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் வட தமிழகம், மேற்கு தொடர்ச்சி மலை ஆகிய ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்பதாகவும் அறிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தை பொறுத்தவரை வட தமிழகம் மற்றும் உள் மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் 3 to 5 டிகிரி வரை செல்சியஸ் வரை வெப்பநிலை என்பது கூடுதலாக இருக்கக்கூடும் என்பது போன்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. சண்முகவேல், விரிவான தகவலுக்கு நன்றி ஜெயலானி.